ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி உடைய தேர்வர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகிருக்கு. அதை பற்றிய வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். பிஜிடிஆர்பி உடைய வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் குறித்த தகவலை பார்க்கலாம். யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய வேக்கன்சிஸ் வந்து குறிப்பாக 500 பேர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, வெயிட்டேஜ் மற்றும் கட் ஆஃபில் என்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க, இதை பற்றிய ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆசிரியர் தரப்பில் வட்டாரங்கள்லேருந்து வெளியாகக்கூடிய அனைத்து செய்திகளுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்போ தான் என்னால் கொடுக்க முடியுங்க. பிஜிடிஆர்பி கண்டிப்பாக கட்டாயமாக டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்திகளை நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% ஆசிரியர் பணியிடங்களை பின்பற்ற வேண்டிய புதிய விதிமுறைகளை NCTE அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் இந்த புதிய விதிமுறைகளின்படி மேல்நிலை கல்வி, அதாவது 9 முதல் 12ஆம் வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுதல் கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் பிஜிடிஆர்பி உங்களால் எழுத முடியும் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால் பல்வேறு ஆசிரியர் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி. பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாருமே கவலையில் இருக்காங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மீண்டும் போராட்டங்களை நடத்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகளும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிஜி அசிஸ்டண்ட்டோடைய தேர்ச்சி கட்டாயம் பார்க்கறதுனால பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்களும் போராட்டங்களை நடத்துகிறாங்க. ஜாக்டோஜியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க போராட்டத்தை வாபஸ் வாட்டுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாமே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய 400 பேருடைய வழக்கு இந்த பிப்ரவரி 20ஆம் தேதி முக்கிய வழக்காக கருதப்பட்டு விசாரணைக்கு வர இருக்குங்க. இந்த விசாரணையுடைய இறுதியில் 400 பேருக்கு உடனடியாக பணி வழங்கலாம் அப்படின்ற தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.